அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு க்ரோஷேட் வீடியோல வேர்பிள் ஸ்டிச் எப்படி போடலான்றத பத்தி பார்க்கலாம். வேர்பிள் ஸ்டிச் போடுறதுக்காக செயின் ஸ்டிச், டபுள் க்ரோஷேட், ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு பேட்டர்ன் போட்டு காட்டியிருக்கேன். செயின் ஸ்டிச், டபுள் க்ரோஷேட், ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச் எப்படி போடணுன்ற வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மற்ற ஸ்டிச்சஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க என்னுடைய சேனலை பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. என்னோட வீடியோஸ் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ல வர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல் இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வேர்பிள் ஸ்டிச் போடுறது நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியலனாலும் பேட்டர்ன் பார்த்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். சிம்பிள்ஸ் பற்றி எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா பிளேலிஸ்டில் க்ரோஷேட் சிம்பிள்ன்ற தனியாக இருக்கும், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வேர்பிள் ஸ்டிச் போடுறதுக்காக ஸ்லிப் நாட் போட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். செயின் ஸ்டிச் எப்படி போடணும்னா 3 3 3 3 இது போல் உங்களுக்கு எத்தனை டைம் மூணால் நீங்கள் அப்படியே கவுண்ட் பண்ணிகிட்டே போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. நான் வீடியோக்காக 18 செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். 18 செயின் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு ஹூக்குக்கு கீழே இருந்து 3 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு 4ஆவதா இருக்கிற செயின் ஸ்டிச்சில் இருந்து தொடர்ந்து எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டுட்டு வரணும். இந்த ஸ்டிச்சு எல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு கவுண்ட் பண்ணி பார்க்கணும். கரெக்டாக 15 டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பணும். 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோஷேட்டாக கணக்காயிடுச்சு. அந்த ஸ்டிச்சில் நம்ம வேறு எந்த ஸ்டிச்சும் போடக்கூடாது. இப்போ அடுத்ததாக இருக்கிற இந்த ஸ்டிச்சில் ஃப்ரண்ட்டு போஸ்ட்டு டபுள் க்ரோஷேட் போடணும். ஃப்ரண்ட்டு போஸ்ட்டு டபுள் க்ரோஷேட் எப்படி போடணும்னா இந்த 2 ஸ்டிச்சுக்கு நடுவில் இருக்கிற இந்த கேப்பில் ஊசியை இந்த கேப்பில் உள்ளே விட்டு இந்த ஸ்டிச்சுக்கு பின்னுக்கு தள்ளி இந்த பக்கமாக ஊக்கு வரணும். இதுதான் ஃப்ரண்ட்டு போஸ்ட்டு ஸ்டிச்சு. இப்போ ரன்னிங் நூலை ஊசியில் மாட்டிட்டு இந்த கேப் வழியாக ஊசியை விட்டு அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூலை மேலுக்கு இழுத்து டபுள் க்ரோஷேட் எப்படி போடுவோமோ அதே போல தான் 3 லூப்பில் முதல் 2 லூப்பில் எடுத்தாச்சு. இப்போ அடுத்த 2 லூப்பில் எடுத்திருக்கோம். ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச்சு கிடைச்சது. ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் போட்டாச்சு. இப்போ அடுத்ததாக இருக்கிற இந்த 2 ஸ்டிச்சு டபுள் க்ரோஷேட், நார்மல் டபுள் க்ரோஷேட் ஸ்டிச்சை போடணும். இப்போ இந்த ஸ்டிச்சுக்கு மேலேயே ஒரு டபுள் க்ரோஷேட் எப்பவும் போடுறேன் அதே டபுள் க்ரோஷேட் தான் போட்டுட்ருக்கோம். இப்போ முதல்ல ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டாச்சு. அடுத்த ஸ்டிச்சில் இன்னும் ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டுட்டு இருக்கிறோம். 3 லூப்பில் ரன்னிங் நூலை முதல் 2 லூப்பில் எடுத்திருக்கோம். இப்போ அடுத்த 2 லூப்லேயும் ரன்னிங் நூலை எடுத்த பிறகு 2 டபுள் க்ரோஷேட் வந்தாச்சு. 2 டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்ததும் அடுத்த ஸ்டிச் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேட் போடணும். இதுக்காக இந்த 2 ஸ்டிச்சுக்கு நடுவில் ஊசியை விட்டு இந்த ஸ்டிச்சுக்கு பின்னுக்கு தள்ளி இந்த ஸ்டிச்சில் இந்த கேப்பில் வந்த பிறகு ரன்னிங் நூலை மேலுக்கு இழுத்தோம்னா 3 லூப் கிடைக்கும். முதல் 2 லூப்பில் ரன்னிங் நூல் எடுக்கணும். அடுத்த 2 லூப்பில் ரன்னிங் நூலை எடுத்தோம்னா ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச்சு கிடைச்சாச்சு. இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே எப்படி போடணும்னா ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச்சு, அடுத்த 2 டபுள் க்ரோஷேட், ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், அடுத்த 2 டபுள் க்ரோஷேட், இதே தான் இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டுட்டு வரணும். இந்த லைனோட கடைசிக்கு வந்திருக்கும். இப்போ 2 ஸ்டிச்சு இன்னும் போடாமல் இருக்கும். இப்போ 2 டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்சதால இந்த இடத்துல டபுள் க்ரோஷேட் ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச்சு போடணும். 3 லூப் எடுத்தாச்சு. அடுத்து 2 லூப்பில் ரன்னிங் நூல் எடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்த 2 லூப்பில் ரன்னிங் நூல் எடுத்த பிறகு கடைசியாக இருக்கிற இந்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷேட் போட்டு முடித்த பிறகு இந்த லைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட், 2 டபுள் க்ரோஷேட், இந்த ஸ்டிச்சை எல்லாமே போட்டு முடித்த பிறகு இந்த லைன் இது போல தான் இருக்கும். இந்த பாக்ஸாக எப்படி வந்திருக்குன்ட்டு பாருங்கள். 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு பேக் சைடில் இந்த ஸ்டிச்சு இது போல தான் இருக்கும். ஃப்ரண்ட் சைடில் பாக்ஸாக இருக்கும். பேக் சைடில் இந்த போல் டிசைன் இருக்கும். 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சில் நார்மலாக ஒரு டபுள் க்ரோஷேட் போடணும்.
இந்த லைன் ஃபுல்லாவே எப்படி போடணும்னா ஒரு டபுள் crochet 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet. இப்போ ஒரு டபுள் crochet நார்மலா போட்டுட்டோம். அடுத்ததா இருக்கிற இந்த ஸ்டிச்ல ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet போட போறோம். இப்போ இந்த ஸ்டிச் உள்ள இருக்க விட்டு 3 லூப்ல முதல் 2 லூப்ல ரன்னிங் நூல் எடுத்து அடுத்த லூப்லயும் எடுத்தாச்சு. ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet போட்டுட்டோம். அடுத்ததா இருக்கிற ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet ஸ்டிச் போடணும். அடுத்த ஸ்டிச்ல ஒரு டபுள் crochet நார்மல் டபுள் crochet போடணும். நமக்கு பார்க்கும் போதே அது கிளியரா தெரியும். இந்த லைன்ல ஒரு டபுள் crochet நார்மலா போடணும். அதன் பிறகு 2 டபுள் crochet ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச்ல போடணும். ஒரு டபுள் crochet போட்டுருக்கோம். அடுத்ததா இருக்கிற 2 டபுள் crochet ஸ்டிச்லயும் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச் போடணும். ஒரு டபுள் crochet நார்மலா போட்டு முடிச்சிருக்கோம். அடுத்ததா இருக்கிற 2 ஸ்டிச்லயும் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet போடணும். டபுள் crochet ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச்சுக்காக உங்களுக்கு உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை மேல இழுக்கணும். 3 லூப் கிடைக்கும். முதல் 2 லூப்ல மட்டும் ரன்னிங் நூல் இழுக்கணும். அடுத்த 2 லூப்ல ரன்னிங் நூல் இழுக்கணும். அதுக்கு அடுத்ததா இருக்கிற இன்னொரு ஸ்டிச்லயும் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet போடணும். இந்த லைன் ஃபுல்லாவே ஒரு டபுள் crochet 2 ஃப்ரண்ட் போஸ்ட் இதேதான் கடைசி வரைக்கும் போட்டுட்டு வரணும். இந்த லைன்ல கடைசியா இருக்கிற 2 ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச் போடணும். ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச் போட்டுட்டோம். அடுத்ததா இருக்கிற ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச் இப்ப போட்டு முடிச்ச பிறகு அடுத்து இருக்கிற 2 ஸ்டிச்லயும் ஒரு டபுள் crochet போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் டபுள் crochet போட்டுட்டு இருக்கோம். கடைசியா இருக்கிற இந்த ஸ்டிச்ல ஒரு டபுள் crochet போட்டு முடிச்சதும் இந்த லைன் இது போலதான் இருக்கும். ஒரு டபுள் crochet 2 ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச். பர்பிள் ஸ்டிச் எப்படி போடுறோம்னா ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நார்மலா டபுள் crochet லைன் போடணும். செகண்ட் லைன் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் 2 டபுள் crochet அதையே அந்த லைன் ஃபுல்லா போடுறோம். அடுத்த லைன் ஒரு டபுள் crochet 2 ஃப்ரண்ட் போஸ்ட். இந்த 2 லைனுமே மாத்தி 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 போட்டுட்டு வரும்போது நமக்கு எவ்வளவு பெரிய பிளாங்கெட்டோ இல்ல பர்ஸோ இல்ல பேக்கோ நமக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த 2 லைனையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வரணும். 2 லைன் போட்டிருக்கோம். அதே போல இன்னும் 2 லைன் போடலாம். அதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பியிருக்கோம். இப்போ பேட்டர்ன் திருப்பின பிறகு இந்த 2 ஸ்டிச்சுக்கும் நடுவுல ஒரு செயின் ஸ்டிச் போட்டது போலவே ஒரு லைன் இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு கிளியரா தெரியும். அதே போல கீழ் லைன்ல ஒரு பாக்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சது போலவே கிளியரா தெரியும். இப்போ 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பி இருக்கும். ஃபர்ஸ்ட்ல போட்டு அதே ஸ்டிச்சை தான் இங்கேயும் கண்டினியூ பண்றோம். அதாவது செகண்ட் லைன்ல ஃப்ரண்ட் போஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் போட்டிருப்போம். அந்த லைனை தான் இப்போ இங்க போட போறோம். ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் போடுறோம். அதுக்கு அடுத்ததா இருக்கிற 2 ஸ்டிச்ல ஒவ்வொரு ஸ்டிச்ல டபுள் crochet ஸ்டிச் போடணும். இப்போ இதையே தான் ஃபுல்லாவே கண்டினியூ பண்ணணும். இப்போ ஒரு டபுள் crochet போட்டிருக்கோம். அடுத்ததா இருக்கிற ஸ்டிச்ல ஒரு டபுள் crochet போடணும். இந்த டபுள் crochet போட்டு முடிச்ச பிறகு அடுத்த ஸ்டிச்ல ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச் போடணும். இப்போ டபுள் crochet போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டிச்ல ஃப்ரண்ட் போஸ்ட் போடணும். இதையே இந்த லைன் ஃபுல்லா கண்டினியூ பண்ணணும். இந்த லைன்ல கடைசி ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு அடுத்ததா இருக்கிற ஸ்டிச்ல ஒரு டபுள் crochet போட்டு முடிச்ச பிறகு இந்த லைன் இது போலதான் இருக்கும். லைன்ஸ் போட்டது போலவே பாக்ஸ் பாக்ஸா எப்படி வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டிச். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றோம். தேர்ட் லைன்ல போட்டு அதே ஸ்டிச்சை தான் இங்கேயும் போட போறோம். 3 செயின் ஸ்டிச் போட்டாச்சு. அடுத்ததா இருக்கிற ஸ்டிச்ல ஒரு டபுள் crochet போடணும். அடுத்ததா இருக்கிற 2 ஸ்டிச்சை ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச்சா போடணும். ஒரு டபுள் crochet 2 ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச். இதையே இந்த லைன்ல கடைசி வரைக்கும் போட்டுட்டு வரணும். லாஸ்ட் 2 ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு கடைசியா இருக்கிற ஒரு டபுள் crochet ஸ்டிச்சும் போட்டுட்டு லாஸ்டா இருக்கிற ஸ்டிச்ல ஒரு டபுள் crochet போட்டு முடிச்ச பிறகு இந்த பேட்டர்ன் இது போலதான் இருக்கும். வர்பிள் ஸ்டிச்சோட பேக் சைட் பேட்டர்ன் இப்படிதான் இருக்கும். 2 டபுள் crochet ஃப்ரண்ட் போஸ்ட்ல போட்டோம் அந்த லைனை இது. வர்பிள் ஸ்டிச்சோட ஃப்ரண்ட் பக்கம் இது.
இந்த பாக்ஸ் போலவும் இருக்கு. இதுல 2 லைன் வந்தது போலவும் இருக்கு. இப்ப இந்த பாக்ஸ் உள்ள நான் இந்த ஹூக்க வைக்கிறேன். எவ்ளோ ஒரு பள்ளமா இருக்கு பாருங்க. எல்லா பாக்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா பள்ளம் இருக்கிறது போலவே இருக்கு. இந்த ஸ்டிட்ச் பார்க்கும்பொழுதே டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே உங்களுக்காகவும் வீடியோல நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். இன்னைக்கு வீடியோல வேர்ஃபில் ஸ்டிட்ச் எப்படி போடணுன்றத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, வீடியோவ லைக் பண்ணுங்க.